அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீதாராம் கற்றல் மையத்திலிருந்து மார்னிங் முகவுரை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி பாலிட்டியில் இப்போ அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 8 அட்டவணை இருந்திருக்கும். தற்போது 12 அட்டவணை இருக்குது. அந்த ஒரு அட்டவணை பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்டவணை 1. அட்டவணை 1ல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள். அப்போ மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்களை பற்றி நம்ம அட்டவணை 1ல் சொல்கிறோம். அடுத்தது அட்டவணை 2, அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், அப்புறம் இந்திய அதாவது சிஏஜின்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, அப்புறம் மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர், அதாவது உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களோட சம்பளங்கள், படிகள், சலுகைகள், இதை பற்றிலாம் சொல்கிறது அட்டவணை 2. அடுத்து அட்டவணை 3, அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உயர் பதவியில் இருக்கவங்களாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது மாநில அமைச்சர், மத்திய அமைச்சர்கள், அதே சிஏஜி பார்த்தோம் இல்லையா, இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, அதே மாதிரி மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநிலங்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், அவங்களோட சம்பளத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா அது அட்டவணை 2. அட்டவணை 3ல் அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களோட உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம், அதாவது அவங்க உறுதிமொழி பதவி பிரமாணம் என்ன ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் அட்டவணை 3ல் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களோட பதவி பிரமாணத்தை பற்றி ஒரு 2 ஆர்டிக்கிள் சொல்லலாம். இப்போ குடியரசுத் தலைவர் அவரோட பதவி பிரமாணம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 60. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்கள பற்றி துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் 69. இப்போ நம்ம 3 அட்டவணை பார்த்துட்டோம். அடுத்தது அட்டவணை 4. அட்டவணை 4 அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களவையில் உள்ள இடஒதுக்கீடு, மாநிலங்களில் உள்ள இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது அட்டவணை 4. அப்போ அட்டவணை 4ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாநிலங்களவையிலோட இடஒதுக்கீடு அதை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 4. அடுத்தது அட்டவணை 5. அட்டவணை 5ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி, அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் அவங்களோட அந்த மாநிலங்களை பற்றி அவங்களோட அந்த மாநிலங்களோட நிர்வாகம் இதை பற்றி சொல்கிறது அட்டவணை 5. அடுத்தது அட்டவணை 6. அட்டவணை 6ல் இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவோம். ஏனா அசாம், டீனா திரிபுரா, எம் ஸ்கொயரில் ஒரு எம் மிசோரம், இன்னொரு எம் மேகாலயா, அந்த வடகிழக்கு மாநிலங்களை நிர்வகிக்கும் உரிமை அதை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 6. அப்போ அட்டவணை 6 என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அதாவது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா, இந்த மாநிலங்களை நிர்வகிக்கிறத பற்றி சொல்கிறது அட்டவணை 6. அடுத்தது அட்டவணை 7. அட்டவணை 7ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, பட்டியல், அதாவது பட்டியல் சொல்லுவாங்க, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அப்படி 3 வகையான பட்டியல் இருக்குது. அப்போது அட்டவணை 7 எதை சொல்லுது அப்படின்னா, பட்டியல். பட்டியலில் 3 வகையான பட்டியல் இருக்குது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த பட்டியலில் ஒரு பட்டியலையும் ஒரு துறைகள் இருக்கும். மத்திய பட்டியலில் தற்போது எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 100 துறைகள் இருக்குது. அடுத்தது மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. அப்போது அட்டவணை 7 என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டியலை பற்றி சொல்கிறது. பட்டியலில் 3 வகையான பட்டியல் இருக்குது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் தற்போது எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. அடுத்தது அட்டவணை 8. அட்டவணை 8ல் அதாவது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது மொத்தம் எத்தனை மொழிகள் இருந்தது அப்படின்னா 14 மொழிகள் இருந்திருக்கு. அப்போது அட்டவணை 8ல் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பின் மொழிகளை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது மொத்தம் 14 மொழிகள் இருந்திருக்கு.
தற்போது 22 மொழி வந்து வந்திருக்கு. அப்போ அட்டவணை 8 என்ன சொல்லுது? மொழிகளை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது 14 மொழிகள் இருந்திருக்கும். தற்போது 22 மொழிகள் இருக்கு. அதில் 15வது மொழியாக என்ன மொழி சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் போட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து பகுதி, அட்டவணை, சட்ட திருத்தம் இதுலேருந்து வந்துட்டு கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம மொழிகளில் 14 மொழி தான் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? 15வது மொழியாக சிந்தி மொழி அணைஞ்சிருக்கு. அந்த சிந்தி மொழி வந்து என்ன சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னா 21ஆம் சட்ட திருத்தம் 1967. 21ஆம் சட்ட திருத்தம் 1967 படி சிந்தி மொழி வந்து 15வது மொழியாக சேர்த்துருக்காங்க. என்ன சட்ட திருத்தம்? 21/1967. இதன்படி சிந்தி மொழி வந்துட்டு 15வது மொழியாக சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 16, 17, 18 அதாவது 16, 17, 18 என்னென்ன மொழினா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 16, 17, 18 இதில் என்னென்ன மொழினா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த 3 மொழிகளும் என்ன சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னா 71ஆம் சட்டத்திருத்தம் 1992. அப்போ 71ஆம் சட்டத்திருத்தம் 1992 படி என்னென்ன மொழிகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்துட்டோம். அதாவது 16, 17, 18 பார்த்துட்டோம் இல்லையா? இன்னும் ஒரு 4 மொழி இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 14 இருந்தது, 15வது சிந்தி மொழி இருக்குது. இப்போ வந்து கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 16, 17, 18 பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மற்ற மொழிகள் 18க்கு அப்புறம் 19 வந்து போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி. 19, 20, 21, 22 இந்த 4 மொழிகள் இல்லையா? போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி அப்படி சொல்லிட்டு மொத்தம் 22 மொழி இருக்குது. இந்த 4 மொழியும் அதாவது 19, 20, 21, 22 போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி இந்த 4 மொழிகளும் என்ன சட்டத்திருத்தத்தின்படி இணைச்சாங்க அப்படின்னா 92ஆம் சட்டத்திருத்தம் 2003. அப்போ 92ஆம் சட்டத்திருத்தம் 2003 படி என்னென்ன மொழிகள் சேர்த்தாங்க அப்படின்னா போடா, டோங்கிரி, சாந்திலி, மைத்திலி. அதுக்கப்புறம் இது வந்து அட்டவணை 8. அடுத்து அட்டவணை 9ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பகுதி 1 அட்டவணை 9ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் சட்ட திருத்தம். அதாவது முதல் சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த முதல் சட்ட திருத்தத்தை தான் இந்த 9வது அட்டவணையில் இருக்கும். இந்த முதல் சட்ட திருத்தத்தில் வேறு என்னென்ன வரும் அப்படின்னா நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதை பற்றி எல்லாமே வந்து இந்த அட்டவணை 9ல் சொல்கிறாங்க. அடுத்தது அட்டவணை 10. அட்டவணை 10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். அப்போ அட்டவணை 10 அதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டத்தில் அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் போட்டிருக்காங்க. அதாவது 52ஆம் சட்ட திருத்தம் 1985. 52ஆம் சட்ட திருத்தம் 1985 படி தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் என்ன அட்டவணையில் இருக்குது? 10வது அட்டவணையில் இருக்குது. அதுக்கப்புறம் அட்டவணை 11. அட்டவணை 11ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், அதாவது நம்ம ஊராட்சியை பற்றி சொல்லுவோம் இல்லையா? அதை பற்றி சொல்கிறது தான் வந்து அட்டவணை 11வது அட்டவணை. இதுக்கும் ஒரு சட்ட திருத்தம் உண்டு. 73ஆம் சட்ட திருத்தம் 1992. அதாவது 73ஆம் சட்ட திருத்தம் 1992 படி இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து என்ன அட்டவணைனா அட்டவணை 11. இதுக்கு என்ன சட்ட திருத்தம் போட்டாங்கன்னா 73ஆம் சட்ட திருத்தம் 1992. இதில் வந்து எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 29 துறைகள் உண்டு. அதுக்கடுத்து அப்போது அட்டவணை 11 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி. அட்டவணை 11ல் வந்து என்ன சட்டத்திருத்தத்தின்படி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து என்ன சட்டத்திருத்தத்தின்படி இணைச்சிருக்காங்க அப்படின்னா 73ஆம் சட்ட திருத்தம் 1992. இதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் இணைஞ்சது. அதுக்கப்புறம் அட்டவணை 12. அட்டவணை 12 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நகராட்சி அல்லது நகர்பாலிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நகராட்சி அல்லது நகர்பாலிகா பற்றி சொல்கிறது வந்து அட்டவணை 12. இந்த அட்டவணை 12 வந்து என்ன சட்டத்திருத்தத்தின்படி இணைஞ்சிருக்கும் அப்படின்னா அது வந்து 74ஆம் சட்டத்திருத்தம் 1992. அப்போ அட்டவணை 12 என்ன சொல்லுது அப்படின்னா நகராட்சி அல்லது நகர்பாலிகா. அதாவது இது வந்து என்ன சட்டத்திருத்தத்தின்படி இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 74ஆம் சட்டத்திருத்தம் 1992. இதோட நம்ம வந்து 1லேருந்து 12 வரைக்கும் உள்ள அட்டவணை ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில்
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.